தேர்ட் ஐ பற்றின சிம்பிள்ஸ்லாம் நான் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து அந்த பேட்டர்ன் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஐ பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். பேசிக்காக நம்மளோட பிரெயினில் பைனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது. இந்த கிளாண்டை தான் எல்லா ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ்லேயுமே தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கிளாண்டு வந்து பேசிக்காக இன்னொரு ஐ மாதிரி, அதனால தான் இதை வந்து தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்க. இந்த ஐனால் மற்ற டிமென்ஷனல் திங்ஸை வந்து பார்க்க முடியும். இதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட 33rd வெர்டிபிரேட்ஸில் வந்து ஒரு ஆயில் பேசிக்காக இருக்குது. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 33 வெர்டிபிரேட்ஸையும் தாண்டி வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போய் பிரெயினுக்குள்ளே போய் இந்த கிளாண்டை வந்து ரீச் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஆயில் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகி மேலே வந்து ரீச் ஆகிருச்சுன்னா இந்த கிளாண்டு வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிறது தான் தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா இந்த தேர்ட் ஐயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிக்காக இதுதான் கான்செப்ட்டு. நம்மளோட இந்த 33 வெர்டிபிரேட்ஸில் ஒரு ஆயில் இருக்குது. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் உள்ளே இருக்க பைனியல் கிளாண்டை ரீச் பண்ணணும். இந்த மாதிரி ரீச் ஆகிருச்சுன்னா தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகிரும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை தான் எல்லா சிவிலைசேஷன்லேயும் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. யாருமே டைரெக்டாக இது வரைக்கும் சொல்லலை. இந்த மாதிரியான இன்டைரக்டாக சொல்லியிருக்க ஒரு கான்செப்ட் வந்து பைபிள்லையும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்குமே கீழே லிங்க் இருக்கும். ஸோ நோ வரிஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் ஜெனிசிஸ் 32ல். பேசிக்காக இந்த ஸ்டோரியில் ஜேக்கப் வந்து தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் ஒரு லென்த்தான ஏணியை பார்க்குறாரு. அந்த ஏணியில் இவர் மேலே ஏறி போகிறாரு. அந்த ஏணியில் இவர் மேலே ஏறி போகும்போது மேலே வந்து அவர் கடவுளை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் மீட் பண்ணதுனால அந்த இடத்துக்கு பைனியல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேர் வைக்கிறாரு. இது வந்து ஜெனிசிஸ் 32:30 வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஜேக்கப் வந்து கடவுளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துக்கு பைனியல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா இந்த பைனியல் அப்படின்னு சொல்லி இவங்க பேர் விஷயத்துக்கு பின்னாடி நிறையா ரீசன் இருக்க மாதிரி தெரியுது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான் இந்த கிளாண்டோட பேர். நான் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரோலே தெரிஞ்சிருக்கும். இந்த தேர்ட் ஐக்கு ஒரிஜினலாக இருக்க பேர் வந்து பைனியல் கிளாண்ட். இந்த ஸ்பாட்டில் இருக்க அந்த கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தான் அதர் டிமென்ஷனல் திங்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் இந்த ஹோல் கான்செப்டே. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜேக்கப் அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பைனியல் கிளாண்டை அவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஆக்டிவேட் பண்ணதுனால அதர் டிமென்ஷனல் பீயிங்கை அவர் வந்து பார்த்துருக்காரு. எல்லா சிவிலைசேஷன்லேயும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பேசிக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹையர் கான்ஷியஸ்னஸை அந்த பர்சன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஹையர் செல்ஃபை அந்த பர்சன் வந்து பார்த்துருக்காங்க, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பைபிள்லையும் ஹையர் செல்ஃப் அப்படின்றதுக்கு பதிலாக காடை வந்து ஜேக்கப் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அகைன் நான் மறுபடியும் லைட்டாக குழப்பின மாதிரி எனக்கே தோணுது. ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். பைனியல் கிளாண்டு வந்து நம்ம தலையில் இருக்க ஒரு சின்ன கிளாண்டு. இந்த கிளாண்டை வந்து ஒரு தேர்ட் ஐ மாதிரி. ஆனால் இந்த ஐ வந்து எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். சில டைம்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். எப்போ ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸில் இருக்க அந்த ஆயில் வந்து மேலே அப்படியே ட்ராவல் ஆகி போய் இந்த கிளாண்டை ரீச் ஆகும்போது தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை தான் இன்டைரக்டாக இந்த ஜேக்கப்போட ஸ்டோரியில் காமிச்சிருக்காங்க. இந்த ஏணி மாதிரி வச்சுருக்கிறது நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸ். நீங்கள் இருக்க பாருங்கள். இதே விஷயத்தை தான் நிறைய இடங்களில் சிம்பலிசமாக காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ மெசானிக் சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் வச்சுருக்காங்களா, படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதே சில இடங்களில் ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க. ஏணி படிக்கட்டு பேசிக்காக ரெண்டுமே ஒன்று தான். நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸை தான் இவங்க இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் வந்து இந்த 33 வந்து வேறு மாதிரி சிம்பிளிசமாக காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜீசஸ் வந்து 33 இயர்ஸ் வந்து உயிரோடு இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அகைன் அங்கேயும் ஒரு 33 சிம்பிளிசம் வருது. இந்த சிம்பிளிசம் வந்து கெட்டது கிடையாது. இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் தான் ராங்கானவங்க. நான் ஒன்றும் இந்த மேசன்ஸை நல்லவங்கன்னு சொல்ல வரல. ஸோ எனிவே
இந்த ஒரு சிம்பாலிசம் தான் ஜேக்கப்போட ஸ்டோரியில் அவங்க வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஜேக்கப் அப்படின்ற கேரக்டர் தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஹையர் செல்ஃபை அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த தேர்ட் ஐ பற்றின கான்செப்டை பைபிளில் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இங்கே இந்த ஒரு ஆயில் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இங்கே அடியிலேருந்து ஒரு ஆயில் வரும்னு. அதே மாதிரி நம்மளோட பைனியல் கிளாண்டும் ஒரு ஆயிலை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். அதை வந்து செக்ரீஷன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கிளாண்டு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குச்சுன்னா அதை வந்து செக்ரீஷன்னு சொல்லுவாங்க. இந்த பைனியல் கிளாண்டு வந்து ஒரு ஆயிலை க்ரியேட் பண்ணுது. அதை தான் இங்கே செக்ரீஷன் ஆஃப் பிரெயின் ஃப்ளூயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நம்மளோட பைனியல் கிளாண்டு க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு ஸ்பெஷலான ஆயிலோட பேர் வந்து க்ரீக்கில் கிறிஸ்டோஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கிலீஷில் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய இடங்களில் இந்த க்ரீக் வேர்டு தான் கிரைஸ்டாஸ் அப்படின்ற இந்த க்ரீக் வேர்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்து கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த கிறிஸ்டியானிட்டியில் இந்த கிரைஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பிளேஸ். எங்கிறது தான் அது வந்து வந்திருக்கு. எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் இதுதான் அந்த வேர்டோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது. த சாக்கர்ட் ஆயில் ஆஃப் கிரைஸ்ட். சில இடங்களில் ஆயில் ஆஃப் கிரைஸ்ட்னு போட்டிருப்பாங்க, சில இடங்களில் வெறும் கிரைஸ்ட்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த கிரைஸ்ட் வித்தின் ஆல் ஆஃப் அஸ். எல்லாமே நான் ஃபுல்லாக படித்தேன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த பார்ட்ஸ் மட்டும் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன். இந்த ஸ்டோரி ஆஃப் சாண்டா கிளாஸ் கூட இந்த இடங்கள்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், த ஆயில் இஸ் செக்ரீட்டட் பை த செரிப்ரம். இங்கே செரிப்ரம் அப்படின்றது தான் இவங்க ஒரு ஏஞ்சலோட பேராக வச்சுருப்பாங்க. சேரு பீம்கள் இல்லைனா சேரா பீம்கள் அந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. எனக்கு பேர் ஒழுங்காக ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு ஏஞ்சல் கிடையாது, அது வந்து நம்மளோட பிரெயினில் இருக்க ஒரு பாட்டு. எல்லாமே சிம்பலிசத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ the oil is secreted by the cerebrum from the holy claustrum, also known as the Santa claustrum. சாண்டா கிளாஸ் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நார்த்து போலில் இருக்கார். அவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் சிம்னி வழியாக கீழே இறங்கி வந்து gift கொடுப்பாரு. இதுதான் அந்த சாண்டா கிளாஸோட கான்செப்ட். இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்ற அந்த பேரு கூட இந்த தேர்ட் ஐ பற்றின விஷயத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைனல் கிளாண்டில் ஒரு ஆயில் வந்து க்ரியேட் ஆகும்னு, இந்த ஆயில் வந்து க்ரியேட் ஆகி மேலேருந்து கீழே தான் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சாண்டா கிளாஸ் கான்செப்டில் சாண்டா வந்து வீட்டுக்கு மேலே வந்து அந்த சிம்னி வழியாக கீழே இறங்கி வந்து கிஃப்ட் கொடுக்குற கான்செப்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, இந்த எல்லா லிங்க்ஸும் நான் கீழே தருவேன். இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட அப்படியே பார்க்கலாம். the sacred secretion and cerebrospinal fluid, the Christ within. The anointing is the secretion, a substance once named Chrism, the origin of the word Christ being anointing or anointed. Anointed அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட, இல்லைனா இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. எந்த எண்ணெயை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட பைனியல் கிளாண்டில் க்ரியேட் ஆகிற அந்த ஆயிலை தான் இவங்க வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ண அந்த ஸ்பெஷல் பர்சன் தான் இந்த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹோல் கான்செப்ட்டுமே நம்மளோட பாடிக்குள்ளே இருக்க ஒரு பார்ட்டில் இருந்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. த கிரைஸ்ட் வித் இன் அஸ், நமக்குள்ளே இருக்க கிரைஸ்ட். ஆல் இஸ் பார்ன் இன் த sacral place where the 5 fused vertebrates of the spine meet. நம்மளோட ஸ்பைனில் வந்து ஒரு 5 வெர்டிபிரேட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் ஸ்பைன் வந்து எல்லா அந்த வெர்டிபிரேட்ஸும் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து அடல்ட்ஹுட்டுக்கு போக போக இந்த ஸ்பைன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் ஆகியிருக்க ஒரு 5 வெர்டிபிரேட்ஸ்லேருந்து ஒரு ஆயில் வந்து கீழேருந்து மேலே போகும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், மொத்தம் 2 ஆயில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பைனிலேருந்து அடியிலேருந்து மேலே போய் நம்மளோட பைனல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுற ஆயில். இன்னொரு ஆயில் வந்து நம்மளோட பைனல் கிளாண்டு அதுவாகவே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆயில். ரெண்டுமே வேறு.
ஸோ இங்கே the Christ seed is born here and begins its journey up 33 vertebrates to be crucified. இங்கே கீழேருந்து வர்ற அந்த ஸ்பெஷலான ஆயில் வந்து 33 வெர்டிபிரேட்ஸை தாண்டி மேலே போகுது. இங்கே மேலே போன உடனே அது வந்து க்ரூசிஃபை ஆகுது. க்ரூசிஃபை ஆகுது அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயில் வந்து மேலே போய் 3 days வந்து அங்கே ரெஸ்ட் ஆகும். ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் பைனல் கிளாண்டுக்கு போய் அந்த ரீச் ஆகும். அதை தான் அவங்க வந்து க்ரூசிஃபை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ப்ளிஃபைடு இன் பவர். அது மட்டும் கிடையாமல் இங்கே 3 days வந்து இந்த ஆயில் போய் ரெஸ்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகுது. அது இங்கே இருக்குது பாருங்கள், ஆம்ப்ளிஃபைடு இன் பவர் when it meets the pituitary and pineal after spending 3 days in the hypothalamus, the tomb. நான் சொன்ன மாதிரி இந்த கீழேருந்து மேலே போகிற ஆயில் வந்து நம்ம பிரெயினில் 3 days வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறமா தான் பைனல் கிளாண்ட் அப்புறமா இந்த பெட்டிட்டரி கிளாண்டுக்கு ரீச் ஆகும். பேசிக்காக 2 கிளாண்ட் இருக்குது, ஆனால் பைனல் கிளாண்டு தான் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லி நம்மளோட எல்லா ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ்லையுமே போட்டிருக்காங்க. பெட்டிட்டரி கிளாண்ட் பற்றி அவ்வளோவா யாரும் பேசலை. பட் எனிவே இப்படி கண்டினியூ பண்ணுவோம். இங்கே இந்த கீழேருந்து மேலே போகிற அந்த ஸ்பெஷல் ஆயில் வந்து ரெஸ்ட் எடுக்கிற அந்த பிளேஸை தான் டூம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த கிரைஸ்ட் ஸ்டோரியை வந்து 2 விதமான சிம்பலிசம் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஒன்று வந்து இந்த கிரைஸ்ட் ஆயில் அப்படின்றது நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸையும் தாண்டி மேலே போய் இங்கே 3 days வந்து ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பைனல் கிளாண்டை ரீச் ஆகி கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த ஒரு ஸ்பெஷல் ஆயிலை நம்மளோட ஃபுல் பாடிக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது. இது ஒரு கிரைஸ்ட் ஸ்டோரி, ஐ மீன் சிம்பாலிசம். இதே மாதிரி இன்னொரு சிம்பாலிசம் என்னதுன்னா, இங்கே நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க சன்னை வந்து சன் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிம்பலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் சன்னை வந்து 21 டிசம்பர் 21 24 வரைக்கும் சன் இறந்துட்டதா நிறையா மித்தாலஜிஸில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து எப்படி இருக்கும்னா, சன் வந்து அதோட ஃபுல் எஃபெக்டில் டிசம்பர் டைமில் இருக்காது. அதனால அந்த ஒரு 3 days வந்து சன் வந்து இறந்துட்டதாகவும் அந்த 3 daysக்கு அப்புறமா சன் வந்து அதோட நார்மலான பிரைட்னஸில் அந்த ஒரு எஃபெக்டில் இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த கான்செப்டை தான் சன்னு வந்து 3 நாள் இறந்துட்டு மறுபடியும் பிறக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 2 கான்செப்ட்டுமே இந்த பைபிளில் இன்டைரக்டாக சிம்பலிசம் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கிரைஸ்டோட ஆயில்னு சொல்லலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜியில் இருக்க சன்னையும் நம்ம வந்து சன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் காமிக்க முடியும். மற்ற விஷயங்களும் அப்படியே பார்ப்போம். இந்த ஜேக்கப் ஸ்டோரியில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லேயும் கூட இந்த பைனல் கிளாண்டை பற்றி இன்டைரக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே மேத்யூ 25:2-4 நடந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஆயிலை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது எந்த ஒரு ஆயில், எதை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி யாருக்கும் புரியல. எந்த ஆயில் இவங்க காமிக்கிறாங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த பைனல் கிளாண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா இவங்க எந்த ஆயிலை பற்றி இந்த ஹோல் பைபிளில் பேசியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா இடங்கள்லையுமே பைபிளில் ஆயில் பற்றி பேசும்போதும் இந்த கிரைஸ்ட் ஆயில் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிரைஸ்ட் ஆயில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸில் அடியிலேருந்து மேலே வந்து ட்ராவல் ஆகி போகணும். இந்த ஆயில் வந்து நம்ம ஒழுங்காக சில ப்ராக்டிசஸை வந்து ராங்காக பண்ணோம்னா ஆயில் வந்து அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிருச்சுன்னா மேலே ட்ராவல் ஆகி போகிறதுக்கு ஆயில் இல்லாமல் போயிடும். ஸோ மேலே ட்ராவல் ஆகி போக எதுவுமே கிடையாதுன்னா இந்த பைனல் கிளாண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஆயில் இருக்காது. ஸோ பைனல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இது தான் இன்டைரக்டாக ஆயிலை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் விஷயங்களில் இந்தியன் டெக்ஸ்ட்டில் எந்த மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு ராடுக்கு மேலே 2 ஸ்னேக்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கலில் கூட அந்த தான் ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஒரு ராடு வந்து இருக்கும், அது பக்கத்தில் 2 ஸ்னேக் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அந்த ஸ்னேக் எதை குறிக்குது அப்படின்னா குண்டலினி எனர்ஜியை குறிக்குது. குண்டலினி எனர்ஜி இல்லைனா நான் சொன்ன மாதிரி கிரைஸ்ட் ஆயில், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். அடியில் இருக்க அந்த எனர்ஜி இல்லைனா ஆயில் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, அது வந்து மேலே ரீச் ஆகணும். இந்த ரீச் ஆகாமல் இருந்துச்சுன்னா மேலே இருக்க அந்த பைனல் கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது.
ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். வேறு கல்ச்சர்ஸில் வேறு பேரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்குது. சரி, இன்னும் கூட கொஞ்சம் சிம்பாலிசம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரெவலேஷன் 5:1 வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அண்ட் ஐ saw in the right hand of him that sat on the throne a book written within on the back side sealed with 7 seals. ஒருத்தரோட கையில் ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கோட பேக் சைடில் 7 சீல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, எந்த புக்கோட பேக்கில் 7 சீல் இருக்குது? அகெயின் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த புக்குமே பைபிளுமே மற்ற ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்டு மாதிரி ரொம்ப ஹெவியாக சிம்பலிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே லிட்டரலாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. எதை இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில்ல. இவங்க வந்து 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா நம்மளோட பேக் சைடில், அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு எனக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இதுதான் அந்த 7 சக்ராஸ். ரூட் சக்ரா தான் அடியில் இருக்குது, அதுக்கு மேலே டாப்பில் வந்து க்ரௌன் சக்ரா இருக்குது. இந்த 7 சக்ராலேயும் நம்மளோட குண்டலினி எனர்ஜி வந்து கிராஸ் ஆகி மேலே போகணும். அந்த மாதிரி கிராஸ் ஆகி போச்சுன்னா தான் மேலே இருக்க கிளாண்டை ஓப்பன் பண்ண முடியும். தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ண முடியும். இந்த 7 சக்ராஸை தான் 7 சீல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ரெவலேஷன் 5 போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? இங்கே நம்ம இந்தியன் ஆன்செஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க, இந்த பைபிள் எழுதின ஆன்செஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க, எல்லாருமே வேறு ஏரியாவில் இருக்காங்க, வேறு மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஒரிஜினல் நாலேஜ் வந்து அப்படியே வந்து லிங்க் ஆகுது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே போகலாம். கொஞ்சம் பேர் இதை வந்து சேக்ரட் ஸ்னேக் ஆயில் அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க. எந்த மாதிரியான நேம் வேணால் அவங்க வச்சுக்கிட்டும், ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தான். மேலே ஒரு கிளாண்ட் இருக்குது, அந்த கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதையும் பாருங்கள். ஸ்டார்வே டு ஹெவன். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 33 வெர்டிபிரேட்ஸ் தான் ஸ்டார்வேர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லேடர்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லட்டும். இதுக்கு மேலே போகும்போது தான் அந்த கிளாண்டு ஓப்பன் ஆகி ரீச் ஆக முடியும். ஸோ அதை தான் பேசிக்காக எல்லா ஃபோட்டோஸ்லேயும் இந்த மாதிரி மேசானிக் சிம்பிள்ஸ்லேயும் இன்டைரக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த சேருபீம் அப்படின்றலாம் சொல்கிறது வந்து ஏஞ்சல்ஸை மீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பைபிளில் வந்து அப்படியே லிட்டரலாக படிக்கும்போது ஏதோ ஒரு பீயிங்க்கு ரெக்கையோடு இருக்குது போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. சேருபீம் அப்படின்றது ஒரு லொக்கேஷன், நம்மளோட பிரெயினில் இருக்க ஒரு லொக்கேஷன், விச் இஸ் மென்ஷன்ட். இங்கே பாருங்கள், நான் வேணால் அப்படியே கொஞ்சம் மட்டும் அப்படியே படித்து காமிக்கிறேன். The pineal gland is the main endocrine gland in the body that rests in the middle of the brain between the two cerebral hemispheres. செரிப்ரல் ஹெமிஸ்பியருக்கு நடுவில் இந்த பைனல் கிளாண்ட் வந்து இருக்குது நம்ம பிரெயினில். இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியரை தான் சேருபீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேருபீம் அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு கிறிஸ்டியன் பிலீவர்ட்டு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. சேருபீம்ன்றது ஏஞ்சலை அவங்க சொல்லலை, சிம்பாலிக்காக செரிப்ரல் அப்படின்ற ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு நடுவில் தான் இந்த பைனல் கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டை ஓப்பன் பண்ணால் தான் அதர் டிமென்ஷனை பார்க்க முடியும், ஹையர் செல்ஃபை மீட் பண்ண முடியும். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம். விச் இஸ் மென்ஷன்ட் இன் த ஜெனிசிஸ் 3:24 as cherubims, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சேருபீம் ஏஞ்சல்ஸ்னு. தட் காட் த ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த சேருபீம் அப்படின்றது ஒரு ஏஞ்சலாகவும், இந்த ஏஞ்சல் வந்து ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப்பை பாதுகாக்கிற மாதிரியும் பைபிளில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக இது வந்து சேருபீம் அப்படின்றது பைனல் கிளாண்டை சுற்றி இருக்க அந்த லொக்கேஷன், அவ்வளவு தான். அதே மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்றது பைனல் கிளாண்டை தான் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிம்பலிசத்தில் தான் அடங்கியிருக்கு. ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் யுவர் ஸ்பைனல் காலம். நம்மளோட இந்த காலம், இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த காலமை தான் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பைனல் கிளாண்டை கிடையாது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பைனியல் கிளாண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் இந்த ஹோல் சிஸ்டமும் இருக்குது. இந்த 33 வெர்டிபிரேட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. பைனியல் கிளாண்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் தான் சேருபீம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டைரெக்டாக பைனியல் கிளாண்டை மென்ஷன் பண்ணலை இந்த ஒரு ஸ்பாட்டில். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்டார்வே டு ஹெவன் ஆர் த அக்கல்டஸ் ஜேக்கப்ஸ் லேடர். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த ஜேக்கப் ஸ்டோரியில் இருக்க லேடர் அது. Your spinal column has 33 vertebrates as in the 33 degree in Freemasonry. There are also 33 spinal nerves. 33
as the Jesus died at the age of 33. When added 33 equals 66, hence there are 66 books in the Bible. நிறையா சிம்பலிசமாக இவங்க ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹோலாக ஒரு பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால இது என்னது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் சிம்பாலிசம்லாம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இங்கே ஒரு இடத்துல வந்து ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு இடம், ஏதோ ஒரு செஞ்சு வச்ச ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து மனுஷங்க பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இதுவும் ஒரு சிம்பாலிசம் தான். ஏன் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க சேரோபீம்ஸ் தான் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சேரோபீம்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி பைனியல் கிளாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா. பேசிக்காக இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்க ஒரு பார்ட். இது சேரோபீம் அப்படின்றது பைனியல் கிளாண்டை சுற்றி இருக்க அந்த ஒரு ஏரியா. ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அப்படின்றது ஃபிசிக்கலாக வெளியில் எங்கேயும் பில்டு பண்ண ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட ஸ்கல்லில் உள்ளே இருக்க அந்த ஒரு விஷயந்தான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே சிம்பலிசம் தான். மற்ற கல்ச்சர்ஸில் இந்த பைனியல் கிளாண்டை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இதை பைன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேசிக்காக பேர் மட்டும் கிடையாது, பைனியல் கிளாண்டு பார்க்குறக்கும் இந்த பைனியல் கிளாண்டு வந்து இந்த பைன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரோமில் சம்வேர் இருந்திருக்கு. ரோமில் இருக்க பிக்கெஸ்ட்டு பைன் ஸ்டாச்சு இது, சிலை இது. இங்கே ஸ்டாஃப் ஆஃப் ஆசியன்ஸ் வித் பைன் கோன், நிறைய இடங்களில் இந்த மாதிரி பைன் கோனை வந்து ஒரு சிம்பாலிசமாக காமிச்சிருக்காங்க. எதோட சிம்பாலிசம்னா இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பைனியல் கிளாண்டோட சிம்பாலிசம். நம்ம எந்த ஏன்ஷியன்ட் கல்ச்சரை திருப்பி பார்த்தாலும் அந்த இடத்துல இந்த பைனியல் கிளாண்டோட சிம்பாலிசம் இருக்கும். அகெயின் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அப்படின்றது நம்ம தலைக்குள்ளே இருக்க ஒரு பார்ட். அனாட்டமி ஆஃப் த ஹெட்டில் பாருங்கள், டெம்பிள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்க இந்த ஸ்கல் வந்து பார்க்குறக்கு இந்த ரெக்கையோடு இருக்க ஒரு ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம பைனியல் கிளாண்டு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. எல்லாமே சிம்பலிசம் தான். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கு. செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் சேரோபீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் இவங்க ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டில் ஒரு ஏஞ்சல் வந்து 2 ஏஞ்சல் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாமே நம்மளோட பிரெயினில் இருக்க பார்ட்ஸ், பைனியல் கிளாண்டை சுற்றி இருக்க பார்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பைனியல் கிளாண்ட் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்குறேன். அது என்னதுன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 2 ஐஸ் வந்து லிமிட்டட். இதனால் அதர் டிமென்ஷனல் பீயிங்ஸை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, அதுக்கு இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த ஹோல் ஸ்கேல் தான் ஃபுல்லாக இருக்க லைட் ஸ்பெக்ட்ரம். ப்ராட்பேண்ட் இருக்குது, ரேடியோ வேவ் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் இந்த குட்டி பாட்டு தான் விசிபிளாக இருக்குது நம்மளோட இந்த ஹியூமன் ஐக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்மளோட கண்ணுனால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த தேர்ட் ஐனால் மற்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. அதை தான் மற்ற அதர் டிமென்ஷனல் திங்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன்ட் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளோட காதுக்கும் நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹியூமன்ஸுக்கு 31 to 19 kHz இதுதான் நம்மளோட லிமிட்டேஷன். அதுக்கு மேலே எதுவும் சவுண்டு கேட்டுச்சுனாலும் நம்மளுக்கு கேட்காது. அது கீழே எதுவும் சவுண்டு வந்துச்சுனாலும் நம்மளோட இயர்ஸ்னால் அதை வந்து பிக்கப் பண்ண முடியாது. பேசிக்காக நம்மளோட ஐஸ் அப்புறமா இயர்ஸ் ரெண்டுமே லிமிட்டடாக இருக்குது. ஒரு சின்ன ஏரியாவை மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஹியர் பண்ணிவிட்டு இருக்கோம். நம்மளோட தேர்ட் ஐ வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் தாண்டி போகுது. அதனால தான் அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லி ஏன்ஷியன்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் மாற்றி மாற்றி. இங்கே இந்த பைனியல் கிளாண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆயிலை வந்து செக்ரேட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆயிலை க்ரியேட் பண்ணுதுன்னு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆயில் கிடையாது. இது வந்து DMT, அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு ஹெவியான ஒரு ஹெலுசினேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு.
டிஎம்டிலாம் இப்போ தான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயம், இது நேச்சுரல் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட பிரெயின் வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஹெலுசினேஷன் தரக்கூடிய ஒரு ஹெவியான ட்ரக்கை நம்ம பைனல் கிளாண்ட் ரீஜியன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. நேச்சுரலாகவே இது வந்துட்டு இருக்குது நம்ம பைனல் கிளாண்டில். இதெல்லாம் இந்த ரிசர்ச் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2019 மிஸ்டிக்கல் ஃபைக்கோலெடிக் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, சைக்கலெடிக்னு நினைக்கிறேன், காம்பவுண்ட் ஃபவுண்ட் இன் நார்மல் பிரெயின்ஸ் 2019 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஏன்ஷியன்ட்ஸ்லாம் அப்போவே சொல்லியிருக்காங்க நம்மளோட பைனல் கிளாண்டில் ஒரு ஸ்பெஷலான ஆயில் வருது, அது ஹெலுசினேஷன் தருது. அது மட்டும் இல்லாமல் அதர் டிமென்ஷனல் பீயிங்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி கூட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த பைனல் கிளாண்ட் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆயில் க்ரியேட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டிஎம்டி அப்புறமா இந்த இன்னொரு ட்ரக் கூட சேர்ந்த மாதிரி ஆயில் கூட க்ரியேட் பண்ணுது. இந்த ஆயில் வந்து ஸ்பெஷலாக ஒரு கொஞ்சம் டைம்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் சைன் இருக்கும். சன் சைனை தான் பேஸ் பண்ணி எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டாபிக் சொல்லும்போது மூன் தான் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வெர்கோவில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து வெர்கோ. இப்போது மூன் வந்து அவரோட ஹவுஸில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவரோட பைனல் கிளாண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டேஸில் மட்டும். மூன் வந்து சன் மாதிரியே மூணும் இந்த 12 ஹவுசஸில் மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் சன் மாதிரி இல்லாமல் மூன் வந்து ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் கரெக்டாக 2.5 days வந்து மூவ் ஆகுது. ஒரு ஹவுஸில் என்டர் ஆயிடுச்சுன்னா அந்த ஹவுஸ் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கு 2.5 days ஆகும். இந்த 2.5 daysல இந்த ஹவுஸில் பிறந்த எல்லாருக்குமே இந்த அவங்களோட பைனல் கிளாண்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். when to preserve the sacred secretion. அதனால தான் இந்த மூன் வந்து எப்பப்பெல்லாம் அவங்கவுங்க ஹவுஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனித்து அந்த டைமில் மட்டும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட ஆயிலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இறங்கலைன்னா அதர் நம்மளோட 33 வெர்டிபிரேட்ஸ்லேருந்து மேலே போகிற ஆயில், அந்த கிரைஸ்ட் ஆயில் வந்து நம்ம ஒழுங்கான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆயில் வந்து மேலே போகும். நம்ம ஒழுங்காக இல்லைன்னா அந்த ஆயில் வந்து மேலே போகாது. அது மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஏதாவது பண்ணோம்னா அந்த ஆயில் வந்து அதோட எனர்ஜி வந்து குறைஞ்சிரும், மேலே போகாது. இதை தான் ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாத்து வைக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மூன் வந்து எந்தெந்த சைனில் இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து ப்ரிசர்வ் பண்ணி மெடிடேட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு ஏன்ஷியன்ட் திங்கு தான். இங்கே இந்த வெப்சைட் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் 2.5 days வந்து மூன் வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி போகும்போது அவங்களோட பைனல் கிளாண்ட் வந்து அடிஷ்னலாக ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க டைமில் அவங்க ஆயிலை ப்ரிசர்வ் பண்ணி பைனல் கிளாண்டுக்கு கொண்டு போனாங்கன்னா அவங்களால தேர்ட் ஐயை கொஞ்சம் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ண முடியும். இதை வந்து ஒரு பப்மெட்டில் கூட இதை பற்றி ஒரு சின்ன பேப்பர் இருக்குது. ஆனால் இது வந்து ரேட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பைனல் கிளாண்ட் as an endocrine gravitational lunar sensor manifestation of moon phase depends morphologically changes in mice. பேசிக்காக மூனை பேஸ் பண்ணி இந்த ரேட்ஸுக்கெல்லாம் அதோட பைனல் கிளாண்ட் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் நம்ம ஏன்ஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. எந்த ஹவுஸில் நம்ம எந்த ஸ்டார் சைனில் நம்ம இருக்கோம், அந்த ஸ்டார் சைனில் எப்போல்லாம் மூன் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு, இந்த விஷயம்லாம் அதுக்காக தான் அவங்க வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அஸ்ட்ராலஜியை அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக இங்கே மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் அந்த இவங்கெல்லாம் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் தான் சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஏன்ஷியன்ஸுக்கெலாம் எதுவுமே தெரியாது, அவங்கெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னு. இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லிச்சு. ஆனால் அது ரியல் கிடையாது. நம்மளோட ஏன்ஷியன்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 இயர்ஸுக்கு முன்னாடியே
அஸ்ட்ராலஜி, சன் மூனு, அப்புறமா நம்ம பாடிக்குள்ளே இருக்க அந்த தேர்ட் ஐ, அதை பற்றிலாம் அவங்க பேசியிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் தான் அதை பற்றிலாம் பேச முடியும். ஒரு ரேண்டம் கோஇன்சிடென்ஸாலாம் இந்த மாதிரிலாம் எழுதி வைக்க முடியாது, சான்ஸு கிடையாது. இவங்க மாடர்ன் சயின்ஸ் வந்து ஏன் இந்த பழைய விஷயங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சயின்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மெட்டாஃபிசிக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் இப்போ இருக்க இந்த சயின்டிஃபிக் கல்ச்சர்ஸுக்கு பிடிக்காது. இவங்க வந்து சயின்ஸை ஒரு சயின்டிசமாக மாற்றிட்டாங்க. பேசிக்காக இந்த சயின்ஸ் வந்து ஒரு ரிலீஜியன் மாதிரி, ஏத்தியஸ்டிக் ரிலீஜியன். இதுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவாக எது வந்துச்சுனாலும் இவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஹீலியோசென்ட்ரிசம், எவல்யூஷன், மெட்டீரியலிசம், இது எல்லாமே ஒரு சயின்டிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அடியில் வருது. இது எல்லாமே ஒரு ரிலீஜியன் பேசிக்காக. ஏன்ஷியன்ட்டோட நாலேஜ் எல்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பேப்பர் இங்கே எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. இதை இன்னும் இவங்க ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது சப்மிட் பண்ணோம்னா அது வந்து இது ரியல் கிடையாது, இது வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடுவாங்க. இங்கே வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்ஷியன்ட் விஷயங்கள், இந்த மெட்டாஃபிசிக்கல் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனிவே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த எஜிப்தியன்ஸ் எல்லாம் இந்த தேர்ட் ஐயை காமிக்கும்போது இந்த ஒரு ஐ சிம்பிளில் போட்டிருப்பாங்க. இது வந்து ஐ ஆஃப் ஹோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோரஸ் அப்படின்றது ஒரு கடவுளோட பேர். அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பைபிளில் இன்டைரக்டாக சிம்பாலிசம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எஜிப்தியன்ஸும் அவங்க இந்த பிரமிட்ஸில் அப்புறமா மற்ற இடங்கள்லாம் சிம்பிள்ஸ் பண்ணி வைக்கும்போதும் இந்த பிரெயினில் இருக்க இந்த பைனல் கிளாண்டை தான் இன்டைரக்டாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே கனெக்டட் தான். நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் ஒரு டைம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா போதும், அவங்க ஒரிஜினலாக என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். த ஏடிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் awakened third eye that sees the soul within or sun within, which soul or sun is really the higher self or divine spark within us. The atom is thus a symbol of both the third eye and the soul within, that the awakened third eye sees. Richard Castro. Again, இங்கே ஜேக்கப் ஸ்டோரி அப்புறமா இந்த மற்ற தேர்ட் ஐ பற்றின ஸ்டோரிஸில் சொல்கிற மாதிரியே தான் நம்மளோட இந்த கிரைஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆயிலை நம்ம பைனல் கிளாண்டை கொண்டு போய் ரீச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஹையர் செல்ஃபாக நம்மளால் மீட் பண்ண முடியும். இந்த ஹையர் செல்ஃபை தான் சில இடங்களில் காட்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா கொஞ்சம் பேர் ஜஸ்ட்டு இங்கே தேர்ட் ஐயாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. பேசிக்காக நம்மளோட நார்மலான கண்ணுனால் பார்க்க முடியாத விஷயங்களை இந்த தேர்ட் ஐனால் பார்க்க முடியும். வேறு எதுவுமே கிடையாது. அதர் டிமென்ஷனல் திங்ஸை நம்ம பைனியல் கிளாண்டு வந்து நம்ம பார்க்க முடிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து அதை அன்லாக் பண்ணி விடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் சிம்பலிசம் தான். ஐ ஆஃப் ஃபாரஸ், தேர்ட் ஐ, டெட்ராகிராம்டன், ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ், ஆல் சீயிங் ஐ, எல்லாத்துக்கு பின்னாடி சிம்பாலிசம் தான் இருக்குது. எல்லாத்தையுமே இவங்க சிம்பாலிசமாக நம்ம ஏன்ஷியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் சும்மா ஒரு கதை தான், அதுக்கு பின்னாடி எதுவும் ஸ்டோரி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை கவனிக்கிறதில்ல. அதனால் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது. இவங்க இந்த இந்த 33 வெர்டிபிரேட்ஸ்லேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிற அந்த கிரைஸ்ட் ஆயில் வந்து ஈஸியாக மேலே ஏற்றிட்டு போக முடியாது. அது வந்து இந்த மெடிடேஷன் பண்ணணும், நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும். பேசிக்காக அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அந்த ஆயில் வந்து மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நம்மளோட பைனல் கிளாண்டுக்கு போகும். ஈஸியாக போக முடிஞ்சதுன்னா எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராசஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டோட்டலாக மெட்டீரியலிசத்தை விட்டு வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லி சில கான்செப்டில் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெறுப்பு, பெருமை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க, லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நான் சிம்பிளாக மெட்டீரியலிசத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒன்ஸ் இந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்லேருந்து ஒரு பர்சன் வெளியில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அந்த ஆயிலை வந்து
பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னா அதர் ஆக்டிவிட்டீஸில் அந்த ஆயிலை வந்து சில விஷயங்கள் பண்ணால் அந்த எனர்ஜி நான் குறையும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஆயில் வந்து சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி சேஃபாகவும் இருந்து அவங்க மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்லேருந்து வெளியிலையும் வந்துட்டாங்கன்னா ஆயில் ரைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஐ அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேசிக்காக இதுதான் கான்செப்ட்டு. இந்த ஏன்ஷியன்ட்லாம் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் சொல்கிறாங்க. ஆயிலை மேலே ஏற்றுங்க, ஓப்பன் பண்ணி நீங்களே அதர் டிமென்ஷனல் திங்ஸை பாருங்கள் அப்படின்றதுக்காக. மேத்யூ 6 கூட ஒரு ஹிண்ட் இருக்குது பாருங்கள். த ஐ இஸ் த லேம்ப் ஆஃப் த பாடி. இஃப் யுவர் ஐஸ் ஆர் ஹெல்த்தி யுவர் ஹோல் பாடி வில் பி ஃபுல் ஆஃப் லைட். பட் இஃப் யுவர் ஐஸ் ஆர் அன்ஹெல்த்தி யுவர் ஹோல் பாடி வில் பி ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். இஃப் தென் த லைட் வித்தின் அவர் யூ இஸ் டார்க்னஸ், ஹவு கிரேட் இஸ் த டார்க்னஸ். பேசிக்காக அந்த ஐ சம்மந்தமாக நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ வழியாக தான் பாடிக்கு லைட் வருதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எந்த ஐயை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க? சரி, யோசிச்சு பாருங்கள். பைபிளில் பேசிக்காக நிறைய இடங்களில் சிம்பாலிக்காக மற்ற ஏன்ஷியன் கான்செப்டில் சொன்ன விஷயத்தையே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறையா சிம்பிளிசத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கோ அவங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரிஜினல் நாலேஜை தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக்காக இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்லாம் எழுதும்போது அதை அப்படியே கிளியராக எழுதாமல் அதை வந்து இன்டைரக்டாக சிம்பிளிசமாக எழுதி வைப்பாங்க. இதை தான் அல்லிகோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அல்லிகோரி அப்படின்னு. அல்லிகோரி a symbolic fictional narrative that conveys a meaning not explicitly set forth in the narrative. Allegory which encompasses such forms as fable, parable and apologue may have meaning on 2 or more levels that the reader can understand only through an interpretive process. பேட்டர்ன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிம்பிளுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதெல்லாம் வேறு இடத்துலலாம் வேறு மித்தாலஜிஸ்லாம் இருக்கா, அது அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரிஜினலாக ஆத்தர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதை தான் அல்லிகோரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பைபிள்னு கிடையாது, எல்லா ஏன்ஷியன் இம்பார்ட்டண்ட் புக்ஸ்லேயுமே அல்லிகோரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே கதை மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒரிஜினலாக சிம்பாலிசம் அப்புறமா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லூக் 17:20-21 த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. இந்த ஜேக்கபோட ஸ்டோரியில் சொன்ன மாதிரி நம்மளோட ஹெட்டுக்குள்ளே தான் இந்த டெம்பிள் அப்படின்னு சொல்கிற அந்த ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியனுக்குள்ளே தான் இவங்க ஆர்க் ஆஃப் கவனன்ட்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து ஒரு ஃபிசிக்கலான வெளியில் இருக்க ஒரு ஏரியா கிடையாது, நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஒரு ஏரியா, நம்ம ஹெட்டில் இருக்க ஒரு ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே தான் சேருபூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே அப்படியே ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அதுவும் நம்ம பாடியில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஏஞ்சல் கிடையாது, நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், இன்பில்ட் எல்லாமே. அந்த ரீஜியனுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன கிளாண்டு தான் இந்த தேர்ட் ஐ பைனியல் கிளாண்டு. இந்த இடத்துல நம்ம ஆயிலை வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்தா தான் இதை ஓப்பன் பண்ணி நம்மளால் ஹையர் செல்ஃபை மீட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், ஆனால் ஹெவியான சிம்பலிசம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஹெவியாக சிம்பலிசம் இன்வால்வ் ஆகிருக்கனால எல்லாராலையும் ஈஸியாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கான்செப்ட் சிம்பிளாக இருந்தால் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஹெவியாக சிம்பலிசம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி எல்லா ஏன்ஷியன்ட்டும் சொல்லிகிட்டு இருந்த அந்த தேர்ட் ஐ அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சில விஷயங்கள் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியல, இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் இருக்கேன், அதனால் நான் ஃபுல்லாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் எனிவே எல்லா லிங்க்ஸுமே கீழே இருக்கும், நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.